ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இப்போ மத்திய கிழக்கு நாடுகளை தான் ரொம்பவே திகிலோடு பார்த்துக்கிட்டு இருக்கு. காரணம் 2003ஆம் ஆண்டு நடந்த ஈராக் போருக்கு பிறகு உலகமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இராணுவ படையை அமெரிக்கா இப்போது வளைகுடா நாடுகள்ல குவிச்சிட்டு வராங்க. எண்ணிக்கை கொஞ்ச நஞ்சு கிடையாதுங்க. சுமார் 57,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் இப்போ ஈரானை சுற்றி களமிறக்கப்பட்டிருக்காங்க. இது ஏதோ சாதாரண ஒரு ரோந்து பணியோ இல்ல மிரட்டல் விடுக்கிற விஷயமோ கிடையாது. ரொம்ப தெளிவான ஒரு தரைவழி போருக்கான அச்சாரம் இதுன்னு சர்வதேச இராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, திடீர்னு இப்போ ஏன் இவ்வளவு பெரிய படையை அமெரிக்கா அங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெகா பிளான் என்ன? ஈரானுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இதை பத்தி இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஈராக், சிரியா, ஜோர்டான்னு மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த தளங்களில் நார்மலாக ஒரு 40,000 அமெரிக்க வீரர்கள் எப்பவுமே டியூட்டியில் இருப்பாங்க. ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடந்த சம்பவங்கள் ரொம்பவே சீரியஸ் ஆனது. அடிஷ்னலாக சுமார் 5,000 இராணுவ வீரர்களை அமெரிக்கா சத்தமே இல்லாமல் அங்கே இறக்கியிருக்காங்க. இதில் 2,500 பேர் அமெரிக்காவோட மிகவும் ஸ்பெஷலான மரைன் கமாண்டோக்கள். இதனால இப்போ அங்கே இருக்கிற மொத்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டி 57,000 எட்டியிருக்கு. இது பத்தாதுன்னு பென்டகன் தரப்புல இருந்து மேலும் ஒரு 10,000 தரைப்படை வீரர்களை அங்கே அனுப்புறதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமாகவே நடந்துட்டு இருக்குன்னு அமெரிக்க ஊடகங்கள் சொல்றாங்க. இதை பார்க்கும்போது இது ஏதோ 2 நாள்ல முடிஞ்சிடுற சண்டை இல்லை, ஒரு மிகப்பெரிய நீண்ட கால போருக்கு அமெரிக்கா தயாராகிடுச்சுன்னு அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே தெளிவா புரியுது. இந்த படையெடுப்புல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அமெரிக்காவோட அதிநவீன போர்க்கப்பல்களையும் ஸ்பெஷல் கமாண்டர்களையும் தான். போன சனிக்கிழமை அமெரிக்க சென்காம் அவங்களோட எக்ஸ் தளத்துல ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. அதாவது USS ட்ரிபோலி அப்படிங்கிற அமெரிக்காவோட பிரம்மாண்டமான போர்க்கப்பல் வளைகுடா பகுதியை ரீச் ஆயிடுச்சு. இந்த கப்பல்ல மட்டும் 3,500க்கும் மேற்பட்ட மாலுமிகளும் 31வது மரைன் படையை சேர்ந்த அதி தீவிர வீரர்களும் இருக்காங்க. இந்த கப்பல் சாதாரணமானது கிடையாதுங்க. உலகிலேயே ரொம்பவே அபாயகரமான, எங்க போனாலும் உடனே அட்டாக் பண்ணக்கூடிய ஆம்பியஸ் டெடி குரூப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எலைட் படையோட முக்கியமான கப்பல் இது. இது ஒரு பக்கம் இருக்க, மார்ச் 24ஆம் தேதி இன்னொரு அதிரடி நடந்துச்சு. அமெரிக்காவோட அவசர கால அதிரடி படையான 82வது ஏர்போன் டிவிஷனை சேர்ந்த சுமார் 2,000 பாராசூட் வீரர்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு ஆர்டர் பண்ணப்பட்டாங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள மேலும் 1ல இருந்து 4,000 வீரர்கள் அங்க போய் இறக்கிருக்காங்க. இவ்வளவு பெரிய படை எங்க நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டாப் சீக்ரெட்டா பாதுகாக்கப்படுது. ஆனா நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த பென்டகன் அதிகாரிகள் ஈரானோட கார்க் தீவை எந்த நேரத்திலையும் தாக்குதல் நடத்துற தூரத்துல தான் நாங்க முகாமிட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். அமெரிக்கா எதற்காக இப்போ ஈரானுக்குள்ள நுழையணும்? இந்த மாஸ்டர் பிளானுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா கார்க் தீவு. இதனோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட முதுகெலும்பே இந்த தீவுல இருக்கிற கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் தான். இதை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட பிளான். 2வது காரணம் ரொம்பவே திகிலான ஒன்று. போன 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஈரானோட ஃபோர்டோ அணு உலை மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் எடையுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணாமல் போயிடுச்சுன்னு அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த 400 கிலோ யுரேனியத்தை வச்சு பல அணுகுண்டுகளை அசால்ட்டா தயாரிக்க முடியும். அந்த யுரேனியம் ஈரானோட சீக்ரெட் குடோன்களை இருக்கிறதா நினைக்கும் அமெரிக்கா அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த தரைப்படையை இறக்க பிளான் பண்ணியிருக்கலாம். 3வது காரணம் ஹோர்முஸ் ஜலசந்தி. உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்துல 20% இந்த சின்ன கடல் வழிப்பாதை மூலமா தான் நடக்குது. இந்த பாதையை ஈரான் தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதால உலக நாடுகள் முழுவதுமே இப்போ கப்பல் போக்குவரத்து முடங்கி போயிருக்கு. அதனால ஈரானோட தெற்கு கடற்கரை பகுதியில அமெரிக்க படைகளை இறக்கி அவங்களோட கண்ட்ரோலை உடைச்சு பழையபடி கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட அடுத்த டார்கெட்.
இந்த 3 காரணங்களையும் தாண்டி வாஷிங்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ளர இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஆசை என்னன்னா, ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுதான். அந்த ஆட்சி மாற்றம் நடக்கணும்னா கண்டிப்பா அமெரிக்காவோட காலடி ஈரானுக்குள்ள பட்டே ஆகணும். இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. அமெரிக்க கடற்படையோட பலத்தை பத்தி பேசும்போது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற கப்பலை பத்தி சொல்லியே ஆகணும். சுமார் $13 பில்லியன் செலவுல கட்டப்பட்ட உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான விமான தாங்கி கப்பல் இதுதான். ஆனா இவ்வளவு பெரிய போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்துல இந்த கப்பல் இப்போ போர்க்களத்துல இல்ல, குரோஷியா நாட்டுல பழுது பார்க்கறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கப்பல்ல இருக்கிற லாண்ட்ரியில ஒரு சின்ன தீ விபத்து நடந்துச்சு, அதுதான் ரிப்பேர் பண்றோம்னு அமெரிக்க கடற்படை கேஷுவலா சொல்றாங்க. ஆனா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த கப்பல் மேலதான் ஈரான் படைகள் 17 முறை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதை நாங்க வெற்றிகரமா முறியடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. எது உண்மையோ தெரியல, ஆனா இந்த ஒரு காரணத்தினால அந்த கப்பல்ல இருந்த 4500 மாலுமிகளும் இப்போதைக்கு இந்த போர்ல கடந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஆனா அமெரிக்கா சும்மா விடுவாங்களா? அந்த கப்பலோட இழப்பை ஈடு செய்யறதுக்காக F-35B ஸ்டெல்த் போர் விமானங்களை சுமந்துக்கிட்டு யுஎஸ்எஸ் பாக்ஸர் அப்படிங்கிற இன்னொரு பிரம்மாண்ட கப்பல் கலிபோர்னியாவில் இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜார்ஜ் H.W. புஷ் அப்படிங்கிற 3வது விமான தாங்கி கப்பலும் இப்போ ஈரான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு வளைகுடா பகுதிகளில் அமெரிக்காவோட நெட்வொர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் நாட்டில் உள்ள அல் உடைட் பேஸ்ல சுமார் 11,000 பேர் இருக்காங்க. இதுதான் அமெரிக்க சென்காமோட ஹெட் ஆஃபீஸ். இங்கிருந்து தான் B-52 பாம்பர் விமானங்களும் F-35B ஸ்டெல்த் விமானங்களும் ஆப்ரேட் ஆகுது. பஹ்ரைன் நாட்டில் உள்ள கடற்படை தளத்தில் 7,000 மாலுமிகள் தயார் நிலையில இருக்காங்க. குவைத்தில் உள்ள கேம்ப் ஆரிப் ஜான்ல தரைப்படை வீரர்கள் இருக்காங்க. இப்படி ஈரானை சுத்தி ஒரு மிகப்பெரிய இரும்பு வேலியே அமெரிக்கா அமைச்சிருக்கு. எல்லாம் பார்க்கறதுக்கு அமெரிக்காவோட பிளான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அமெரிக்காவோட சீனியர் ராணுவ விமர்சகர்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் போர் ஞாபகம் இருக்கும். 9/11 தாக்குதலுக்கு அப்புறம் ஆரம்பத்துல வெறும் 3000 பேரோட தான் அமெரிக்கா உள்ள நுழைஞ்சாங்க. ஆனா ஒபாமா காலத்துல அது 1 லட்சத்தை தாண்டுச்சு. பல வருஷம் நடந்த அந்த முடிவில்லாத போர்ல அமெரிக்காவுக்கு என்ன கிடைச்சதுன்னு உலகத்துக்கே தெரியும். எந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை இனிமே எந்த ஒரு முடிவில்லாத போரிலும் ஈடுபடுத்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சாரோ, அவரே இப்போ ஈரானுக்குள்ள தரைப்படையை அனுப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சில குடியரசுக் கட்சி தலைவர்களோ இதுதான் சரியான வழின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் இப்போ பழைய ஈரான் கிடையாது. அமெரிக்கா மட்டும் உள்ள வந்தா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம்னு ஈரான் பகிரங்கமா வார்னிங் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற போர்க்களம் முழுக்க ட்ரோன்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஈரானோட அதிநவீன ட்ரோன் அட்டாக்களை அமெரிக்க ராணுவம் எப்படி சமாளிக்க போகிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பெர்சிய வளைகுடா கடல் முழுக்க கன்னி வெடிகளை புதைச்சு வைக்க ஈரான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமெரிக்கா உள்ள நுழைஞ்சா ஏற்கனவே இந்த போர்ல பலியான 13 அமெரிக்க வீரர்களை தாண்டி பல ஆயிரக்கணக்கான உயிர்களை அமெரிக்கா இழக்க நேரிடும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த மோதல் உண்மையிலேயே 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்குமா, இல்ல இது ஒரு பனிப்போராகவே முடிந்து விடுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.